10ஆம் மாதம் 2016 ஆகிய இன்றைய தினம் சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? சரவணன் கோவிலில் பிஸியாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அங்க பிரதட்சணம் செய்யும் அனைவருக்கும் பொருட்களை வித்துக் கொண்டிருக்கின்றார். குறிப்பிட்ட அளவு வியாபாரம் நடந்தவுடன் சரவணன் சொல்லுகின்றார், இப்பொழுது என் ஆளை பார்க்க போகின்றேன். அதனால் நீங்கள் வியாபாரத்தை கண்டினியூ பண்ணுங்கள், நான் சிறிது நேரத்தில் வருகின்றேன் என்று கூற, மீசைக்கார கோயில் நிர்வாகி உனக்கு யார் அந்த ஆள் என்று கேட்கின்றார். அதற்கு சரவணன் கேட்கின்றார், தெரியாதா? தெரியாத மாதிரி கேட்கின்றீர்களா என்று கேட்க, அவருக்குத்தான் நிச்சயதார்த்தமாகிவிட்டது, அதன் பின் எவ்வாறு உங்களை தேடி வருவார் என்று மீசைக்கார நிர்வாகி கேட்கின்றார். நான் சொல்கின்றேன் அல்லவா, வருவார் என்றால் வருவார் தான் என்று சரவணனும் உறுதியாக கூறுகின்றார். அதற்கு மீசைக்கார நிர்வாகி சொல்கின்றார், மீனாட்சி மட்டும் இங்கே வந்தால் என் பாதி மீசையை எடுக்கின்றேன் என்று கூற, சொல்லி முடிக்கும் நேரத்திலேயே மீனாட்சி அங்கு வருகின்றாள். அப்போது சரவணன் கூறுகின்றார், மீனாட்சி இங்கே வந்து என்னை தான் விசாரிப்பார், அதனால் நான் ஒளிந்து கொள்கின்றேன். என்னை கேட்டால் காணவில்லை, தெரியவில்லை என்ற பதில்களை மட்டும் கூறும்படி சொல்லிவிட்டு மீனாட்சியை பார்த்து ஓடி ஒளிகின்றார் சரவணன். சொல்லி வைத்தால் போல் வந்த மீனாட்சி சரவணனையே தேடுகின்றார். கோவில் முழுவதும் சரவணனை தேட சரவணனோ பின்னால் ஒளிந்து சென்று மீனாட்சியுடன் குறும்பு செய்கின்றார். கடைசி வரையில் மீனாட்சி சரவணனை கண்டே பிடிக்க முடியவில்லை. அதன் பின் சோகமாக வீடு திரும்புகின்றார் மீனாட்சி. இவற்றை எல்லாம் ஒளிந்து நின்று பார்க்கும் சரவணனோ நண்பர்களிடம் வந்து பெருமை பேசுகின்றார். அதற்கு நண்பர்கள் கூறுகின்றார்கள், நீ தேடிச் செல்லும் பெண்ணை விட உனக்காகவே பிறந்த ஒரு பெண் உன் காலடியில் வந்து விழுவாள் என்று கூறும் பொழுது அந்த நேரம் பார்த்து ஒரு பெண் அங்க பிரதட்சணம் செய்து கொண்டு உருண்டு வந்து சரவணன் காலடியில் இடிபடுகின்றார். யார் அந்த பெண் என்று திரும்பி பார்த்தால் அது முத்தழகு. அப்பொழுது அங்கே வரும் முத்தழகின் தாத்தாவும் இருவரும் சேர்ந்து சரவணனிடம் கூறுகின்றார்கள், முத்தழகை கோவில் முழுவதும் அங்க பிரதட்சணம் செய்வதற்கு உதவி செய்யும்படி கூறுகின்றார்கள். அதை கேட்டு சரவணனும் உதவி செய்கின்றார். அதன் பின் சரவணனுக்கு திருநூறு வைத்துவிட்டு முத்தழகு தாத்தாவை கூட்டிக் கொண்டு வீடு செல்கின்றார். இப்போது சரவணனும் சரவணனின் தோழர்களும் சேர்ந்து அடுத்த நிகழ்ச்சிக்கான ஆரம்பத்தை விதைக்கின்றார்கள். இனிமேல் சரவணன் மீனாட்சி என்ற பாட்டு வருமா அல்லது சரவணன் முத்தழகு என்ற பாட்டு வருமா என்று கேட்கின்றார்கள். அதற்கு எப்பொழுதும் சரவணன் மீனாட்சி தான் இருக்கும் என்று கூற, போன சீசனில் வேட்டையில் மீனாட்சி தானே இருந்தது, அதனால் இந்த சீசனில் சரவணன் முத்தழகு என்று மாற வாய்ப்புகள் இருக்கா இல்லையா என்று கேட்க, அதை கேள்விக்குறியோடு அழகாக காமெடியாக முடிக்கின்றார்கள் நண்பர்கள். இப்போது மீனாட்சி வீட்டுக்கு காட்சி திரும்புகின்றது. மீனாட்சி வீட்டில் மீனாட்சியின் தந்தையும் மாமனும் அருணும் இருக்கின்றார்கள். மாமனும் அருணும் சேர்ந்து திருமண அழைப்புதல் அடிக்கும் விதமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்தையும் எரிச்சலுடன் பார்த்து கொண்டிருக்கும் தந்தை அதை பார்த்து முணுமுணுக்கின்றார். அப்போது அங்கு வரும் வீடு காணி விற்கும் புரோக்கர் அவர்கள், சரவணனின் தந்தையின் நிலம் விலைக்கு வர இருக்கின்றது, உங்கள் பேரில் வாங்கி போடுவோமா என்று கேட்க, அதற்கு மீனாட்சியின் தந்தை கூறுகின்றார், எங்கள் பேரில் வாங்குவதென்றால் அவர்கள் எதையும் விற்க மாட்டார்கள் என்று கூற, அதையும் ஒத்துக்கொள்ளும் மாமனார் அவர்கள் எவ்வாறு அந்த நிலத்தை வாங்குவதென்று யோசிக்கின்றார்கள். அப்போது மீனாட்சியின் தாய் அந்த நிலத்தை எப்படியாவது வாங்கி வேலுச்சாமியை பழி வாங்க வேண்டும் என்று தீவிரமாக யோசிக்கின்றாள். அத்தோடு இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. நாளைய தினம் காணி வாங்குவதற்கு எவ்வாறு பிளான் பண்ணுகின்றார்கள் என்பதை நாளைய தினம் பார்ப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். Mm-hmm.